9 வயதான பள்ளிச் சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பயங்கரம். கோயம்புத்தூரிலிருந்து வால்பாறைக்கு விரைந்த மர்ம வாகனம். திடுக்கிட வைத்த சமீபத்திய தகவல். நடந்தது என்ன? 2019 கோயம்புத்தூரில் ராம்குமார் அப்படின்னு ஒரு வியாபாரி, அவருடைய குழந்தைகளுக்கு நடந்த இந்த கொடூர சம்பவத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கொடூர சம்பவத்தை செஞ்ச 2 இளைஞர்கள் இந்த நாய்களுக்கு இன்னமும் சரியான தண்டனை கிடைக்கல. இப்போவும் அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதனாக நம்மளால் தாங்கிக்க முடியல. சம்பவத்தன்னைக்கு நடந்தது என்ன பார்க்கலாம். கோயம்புத்தூரில் ராம்குமார் அப்படிங்கிற ஒரு வியாபாரி, ரொம்ப பயங்கர பிஸ்னஸ் மேன். அவர் காலையில் போனால் ஈவினிங் தான் வருவார். அந்த அளவுக்கு பயங்கரமான பிஸ்னஸ் மேன். அவருடைய மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளும் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த தனியார் பள்ளியில் படிக்கிறதுனால அவங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் விடுறதுக்கும் கூட்டிகிட்டு வர்றதுக்கும் ஒரு தனியார் டாக்ஸியை புக் பண்ணியிருக்காங்க. அது மாத வாடகைக்கு. அந்த மாத வாடகைக்கு ஓடுற தனியார் நிறுவனத்துடைய டாக்ஸி தான் டெய்லி காலையில் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும், சாயந்தரம் கொண்டு வந்து விடும். ராம்குமாருடைய மனைவி சம்பவத்தன்று காலையில் குழந்தைங்களை தயார்படுத்தி அங்கேருந்து 100 மீட்டர் நடந்து தான் மெயின் ரோட்டுக்கு வரணும். அவங்க வீட்டிலேருந்து 100 மீட்டர் நடந்து மெயின் ரோட்டுக்கு வராங்க. மெயின் ரோட்டுக்கு வரும்பொழுது சம்பவத்தை அன்னைக்கு அந்த கால் டாக்ஸியை ஓட்டிக்கிட்டு இருந்த நாய் பேர் மனோஜ்குமார். மனோஜ்குமார் வந்து வேற ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வண்டியை நிறுத்துகிறான் குழந்தைங்க பக்கத்தில். அப்போது, என்னப்பா உங்கள் வண்டி வரல, புதுசாக ஒரு வண்டியில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைக்கா எங்கள் வண்டியெல்லாம் வெளியில் போயிருக்கு, ஓனர் இந்த வண்டி கொடுத்து விட்டார் அப்படின்னு மனோஜ்குமார் சொல்கிறார். அதை உண்மைன்னு நம்பி ராம்குமாருடைய மனைவி தன்னுடைய 2 குழந்தைகளையும் அந்த வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டுறாங்க. அந்த குழந்தைங்க கடைசியாக கையை காட்டிட்டு டாடா சொன்னதை மட்டும் அந்த அம்மா பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாகனம் மின்னல் வேகத்தில் போயிருக்கு. 8:30க்கு போன அந்த வேன் 9 மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு போயிடணும். ஆனால் அந்த வேன் ஸ்கூலுக்கு போகலை, மாறா வால்பாறையை நோக்கி போயிருக்கு. பொள்ளாச்சி வழியாக வால்பாறை போயிருக்கு. அப்போ அந்த 9 வயதான பள்ளி சிறுமி, அங்கிள் நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் எங்கேயோ போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழி மாறி போகும். இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகலை, உங்களுக்கு லீவு, நம்ம வந்து உங்களுக்கு நிறைய சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்க, இல்லை எங்களை விட்டுருங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், ஸ்கூல் இல்லைன்னா வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தில் நடக்கும்பொழுது வண்டி ரன்னிங்லேயே தான் இருந்திருக்கு. அந்த வண்டி வந்து ஆம்னி வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்னி வேன் ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் ஷீட், அதாவது உள்ள கண்ணாடிக்கு கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. உள்ளே என்ன நடந்தாலும் வெளியில் தெரியாது. இப்போ அந்த குழந்தைங்க கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கத்த ஆரம்பித்த உடனே இந்த மனோஜ்குமார்ன்ற நாய் அந்த குழந்தைங்களை பலார் அரைஞ்சிருக்கான். சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம, சத்தம் போட்டிங்கன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அடித்ததில் வலி தாங்காமல் அந்த குழந்தைங்க 2 பேரும் அமைதியாக அழுதுகிட்டே இருக்காங்க. வண்டி வேகமாக போகிறதுனாலையும் கண்ணாடிகள் எல்லாம் மூடி இருக்கிறதுனாலையும் அந்த குழந்தைங்க அழுகுறது யாருக்குமே கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த நாய் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா, பொள்ளாச்சியில் இருக்கிற தன்னுடைய நண்பனை போய் கூட்டுக்கு சேர்த்துக்கிறான். அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, ராம்குமாருக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்கணும். குழந்தைங்களை கடத்தி வச்சுருக்கோன்னு சொல்லி பணம் கேட்கணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, நேரம் ஆக 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 அவங்களுக்கு பயம் வந்துடுது. இதுக்கு இடையில ஸ்கூலுக்கு அந்த குழந்தைங்க வரல அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து ராம்குமார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இல்லையே, நாங்கள் காலையிலேயே அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு ராம்குமார் மனைவி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லவும் பதட்டமாகி போய் ராம்குமாருக்கு அவங்க மனைவி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க 2 பேருமே போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சிசிடிவி கேமரா, அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருந்த சிசிடிவி கேமரா, இது எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் ரொம்ப துரிதமாக செயல்பட்டிருக்காங்க. சம்பவம் நடந்ததுலேருந்து 2 மணி நேரம், அதாவது 10:30 மணிக்குள்ளே அந்த வாகனம் வந்து பொள்ளாச்சி ரோட்டில் தான் பயணிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அலர்ட் பண்ண அந்த நேரம் அந்த வண்டி எங்கே இருக்குன்னா, பொள்ளாச்சிக்கிட்ட அவனுடைய நண்பர் சொன்னோம் இல்லையா, 2 களவாணி நாய்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேரம் ஆக ஆக இந்த நாய்களுக்கு போதை ஏறுது. போதையில் பணம் கேட்குறத விட பயம் அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம், இனிமேல் இந்த குழந்தைங்க நம்மளை 2 பேரையும் முகத்தை பார்த்துருச்சுங்க, நம்மளை அடையாளம் காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது போதையாக அந்த மனோஜ்குமாருங்கிற நாயுடைய நண்பன் சொன்னோம் இல்லையா, அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, அந்த 2 குழந்தைகளில் அந்த பெண் குழந்தைய மட்டும் வச்சுட்டு அந்த ஆண் குழந்தை இருக்கான் இல்லையா, அவனுடைய தம்பி, அவனை தூக்கி டிக்கியில் போட்டு கை காலை கட்டி லாக் பண்ணிட்டான்.
அந்த குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் பின்னாடி இருக்காங்க. 9 வயசு பச்சை குழந்தைய அந்த காருக்குள்ளேயே வச்சு அந்த நாய், நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க, அவ்வளோ சீரழிச்சிருக்காங்க. அவன் மாற்றி இவன், இவன் மாற்றி அவன். இந்த குழந்தை வழியில் கத்தி இருக்கு, கதறி இருக்கு. ஒரு 9 வயசு குழந்தைய இப்படி பண்ணுறதுக்கு எப்படி இந்த நாய்களுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல. பக்கத்தில் யாருமே இல்லையா? சத்தம் கேட்டிருக்காதா? நீங்கள் கேட்கலாம். அந்த காரில் நான் முன்னதே சொல்லியிருந்தேன், ஃபுல்லாக பிளாக் கலரில் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததுனாலையும் வண்டியில் சவுண்ட் வச்சு பாட்டு போட்டுட்டு இந்த நாய்ங்க வெளியில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்ததுனாலையும் அது ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால யாருமே அதை கண்டுக்கல பெருசாக. உள்ளே 2 உயிர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வெளியில் போயிட்டுருக்கு யாருக்குமே தெரியல. அவ்வளோ பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல. கடைசியாக அங்கேருந்து அந்த வண்டி வால்பாறைக்கு போயிருக்கு. வால்பாறைக்கு போயிட்டு இப்போ அந்த குழந்தைகளை வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. இந்த குழந்தைங்க உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் சுய நினைவு இல்லாமல் இருக்காங்க. வால்பாறைக்கு போயிட்டு இப்போ போலீஸுக்கு போனால் மாட்டிப்போம், கண்டிப்பாக நம்ம போலீஸில் மாட்ட தான் போகிறோம். இந்த குழந்தைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வால்பாறைக்கு போய் அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு கிராமத்துக்கு போகிற வழி இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று இருக்குது. அந்த வாய்க்கால் வந்து கடலில் கலக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. கடலா ஆறான்னு தெரியல சரியா. அந்த பெரிய ஆறுக்கு அந்த வாய்க்கால் போகுது. அங்கே என்ன பண்ணியிருக்காருங்க, இந்த குழந்தைகளுடைய ஸ்கூல் பேக் இருக்கு இல்லையா, ஸ்கூல் பேக்கை தூக்கி வாய்க்காலுடைய ஓரத்தில் போட்டுட்டு 2 குழந்தைகளையும் உயிரோட அந்த வாய்க்காலில் வீசியிருக்காங்க. அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரலையா? எப்படி அந்த குழந்தைங்களை வீசினாங்க அப்படின்னா, அங்கேயும் போய் இந்த நாய்ங்க குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் உங்கள் 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிடுறோம், நீங்கள் போய் அந்த வாய்க்காலில் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைங்க போய் அவ்வளோ பெரிய வாய்க்காலில் பயத்தோட, உயிர் பயத்தோட வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்ட்டு தண்ணி கிட்ட போயிருக்காங்க. அப்போ 2 நாய்களும் எட்டி உதச்சிருக்காங்க. இந்த குழந்தைங்க அந்த வாய்க்காலுடைய வீரியமான தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு இந்த 2 நாய்களும் வண்டி எடுத்துக்கிட்டு தலைமறைவாயிட்டாங்க. இப்போது இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்ட காவல் அதிகாரிகள் சொல்லியிருந்தோம் இல்லையா, சாயந்தரமாக அந்த வழியாக வந்த மக்கள் அங்கே ஒரு ஸ்கூல் பேக்கு கிடக்கிறத பார்த்து ஏதோ ஸ்கூல் குழந்தை வந்து இங்கே தவறி விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் மாலை நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கவும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு போலீஸ் டீம் வந்து அந்த இடத்த தேடுறாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த இடத்துல தேடிட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். அந்த அவ்வளோ பெரிய வாய்க்காலில் அடிச்சுட்டு போகிற அந்த குழந்தைங்களுடைய உடல் 3 நாட்கள், அந்த பெண்ணுடைய உடல், அந்த குழந்தை இருக்கா இல்லையா 9 வயது குழந்தை, 3 நாட்களுக்கு பிறகு ஒரு இடத்துல அந்த பெண் குழந்தையோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆண் குழந்தை எங்கே போனா, என்ன ஆச்சு, எதுவுமே தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தனியார் பள்ளியில் தன்னுடைய குழந்தைகளை சேர்த்துட்டு தனியார் வாகனத்தில் அனுப்புகிற பெற்றோர்கள் யாரை நம்பி அனுப்புகிறாங்க? வாகன ஓட்டிகளாகிய உங்களை தான் நம்புகிறாங்க. இதில் இந்த மாதிரி காம இச்சை பிடிச்சு காசு பைத்தியம் பிடிச்ச நாய்கள்லாம் இந்த மாதிரி தவறுகள் செய்யும்போது பச்சை குழந்தையோட உயிர் இல்லையா பறி போயிருச்சு. இப்போ இதை ஒரு பெரிய வழக்காக எடுத்து காவல்துறையிலேருந்து நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துலேருந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. இவங்களுக்காக வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் இருக்கார். அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். நம்ம குழந்தையாக இருந்தால் அப்படி எடுத்துகிட்டு நம்ம வாதாட விட்டுருவோமா? ஆனால் அதுக்கும் வாதாடுறாங்க. இப்படி இந்த சம்பவம் 2019 கோயம்புத்தூரில் நடந்தது. 2022 அந்த சம்பவத்துக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க, இரட்டை ஆயுள் தண்டனை. அதன் பிறகு அந்த நாய் இருக்கான் இல்லையா மனோஜ்குமார், அந்த நாயுடைய நண்பன் 2 பேரும் வந்து மேல் முறையீடு பண்ணி ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை போடுறாங்க. ஜாமீன் வாங்குறாங்க. வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வெளியில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த தகவலை கேட்டதும் நம்மளால் தாங்கிக்கவே முடியல. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பே இல்லை நம்ம நாட்டில் அப்படின்னு நம்ம கதறோம். பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? நீங்கள் கொடுக்கணும், நான் கொடுக்கணும், நம்ம தான் பாதுகாக்கணும். நமக்குள்ளேயே இப்படிப்பட்ட கேடுகெட்ட நாய்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நாய்களை நீங்கள் அடையாளப்படுத்தும் பொழுது உடனடியாக தண்டனையை தமிழக அரசு மற்றும் நீதித்துறை நிறைவேற்றணும். தண்டனைகள் தள்ளி போகும் பொழுது குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்கிறார்கள், நீதி இறந்து போகிறது. தயவு செய்து பெண்கள் குழந்தைகள் மீது பாலியல் வன்புணர்வு செய்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே தண்டனையை கொடுத்துருங்க.
இது போன்ற கொடுமைகள் இனியும் நடக்க வேண்டாம். நன்றி.